வணக்கம்யா. வணக்கம் வந்து சவுண்டே வரல. சவுண்ட் வருதான்னு பாரு. இப்போ கேட்குதுங்களா? கேக்குது கேக்குதியா? வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். விட்டு நல்லா கேட்கல, விட்டு விட்டு எடுக்குதா? ம் 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 கேக்குது, கொஞ்சம் விட்டு வருது. விட்டு விட்டு எடுக்குதா? இப்போ நல்லா கேட்குமே. இங்கே நல்லா இருக்கு, உங்களுக்கு நல்லா இருக்கா? வருது வருது. கேக்குது. இங்கே அலைவரிசை நல்லா இருக்கு. இங்கே கேக்குது. அலைவரிசை நான் வேற அலைவரிசை நல்லா இருக்கு. இங்கே தெளிவாக இருக்கு. அதில் மூஞ்சி நல்லா இருக்கு. எப்பொருள் இங்கே 4:30 மணிக்கு யாரும் வரலையா? பார்த்தேன். யாரும் வரலையே தெரியுது. எங்கே இவரு என்ன படிச்சீங்க? ஏதாவது நீங்க சொந்தமா ஏதாவது படிச்சீங்களா? சிந்தனை இருந்தா சொல்லுங்க, அப்படியே ஆரம்பிக்கலாம். நானே தானே பேசிட்டு இருக்கேன். நீர் மருத்துவத்தை எல்லாரும் கத்துக்கிட்டு வராங்க, புதுசு புதுசா சேர்றாங்க, சின்ன சின்ன ஆளுகளே சேர்றாங்க, பார்ப்போம். சொல்லுங்க. புதிய சிந்தனை புதிய சிந்தனை ஏதாவது இருந்தா சொல்லுங்க, ஏதாவது பயிற்சி கியிற்சி பண்ணியிருந்தா சொல்லுங்க, அப்படியே ஆரம்பிக்கலாம். எல்லாமே இயற்கையை பற்றி தான் நடக்குது. இயற்கை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இயற்கை தான் எல்லாமே. நேற்று கூட நான் இந்த இந்த உடம்பு வந்து இந்த போட்டான் ஒளி துகள்கள் உடம்புல இருக்கு. அந்த ஒளி துகள் எப்படி இயங்குது அப்படின்னு நான் படித்தேன். நம்ம வந்து இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒளித்துகள் ஒன்று இருக்கு. உடம்புடைய ஒளித்துகள்கள். இந்த ஒளித்துகள் என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா, ஏதோடு நரம்பு மண்டலத்தில் பின்பற்றாவே தானாவே இயங்குது. ஒளித்துகள்கள் எப்படி நம்ம ஒளித்துகள் விண்வெளியிலிருந்து வருது இல்லையா, அதே மாதிரி உடம்புல ஒளித்துகள் இருக்கு. இந்த ஒளித்துகள் மூலமாகவே ஆரோக்கியம், அது எல்லா வகையான செய்திகளும் பரப்பிக்குது. நமக்கு தேவை ஆரோக்கியம் தொடர்பான செய்திகள் தானே. அப்ப அந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா, நேரடியாக அதை தொடர்பு வச்சுக்குது. அது ஒய்ஃபை மாதிரி தொடர்பு வச்சுக்குது. எது கூட தொடர்பு நரம்பை வச்சுக்கிட்டேயோ அல்லது அது சதையை வைத்து கொண்டு அது போறதில்லை. அது தானாவே தகவல் ஒய்ஃபை மாதிரி தகவல் பரப்பிக்குது. அப்படியே சூரிய வெளிச்சம் எப்படி எல்லா பக்கம் போகுது இல்லையா, அது எந்த ஊடகம் தேவை, ஒலிக்கு எந்த ஊடகம் தேவையில்லை. ஒலிக்கு ஊடகம் தேவையில்ல. அந்த ஒலிக்கு எந்த ஊடகம் அதுக்கு ஒரு ஊடகம். இப்ப மின்சாரத்துக்கு ஊடகம் தேவை, ஒலிக்கு ஊடகம் தேவையில்லை. இப்ப மின்சாரம் பாயுதுன்னு அதுக்கு கம்பி தேவை. கம்பியோ ஏதோ ஒரு பொருள் தேவை. ஈரப்பதமாக கொஞ்சம் வச்சு இருக்கணும். மின்சாரம் பாயுதுன்னா குறைஞ்சபட்சம் ஈரப்பதம் இருக்கணும். அல்லது ஏதாவது எப்படின்னா எப்படி கேட்டீங்கன்னா, உலகம் மாதிரி இருக்கணும். ஏதாவது மீடியம், ஏதோ ஒரு மீடியம் தேவை. ஆனால் இந்த ஒலிக்கு மீடியமே தேவையில்லை. அதுக்கு வெற்றிடம் இருந்தா போதும், அதுக்கு எதுவுமே அடங்காது, அது வாடி போயிட்டே தான் இருக்கு. அந்த மாதிரி இந்த ஒளித்துகள் வந்து ஏற்கனவே உடம்புல இருக்கு. ஒளித்துகள்கள் இது இப்பதான் கவனிக்க ஆரம்பிக்கிறேன். இது வந்து வைத்தியத்துக்குலாம் அவங்க கொண்டு வர முடியாது. அவன் இதை வச்சு வைத்தியத்துக்கு பண்ணலாமான்னு பாக்குறான், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. லேசர் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அதை வந்து லேசர்னாவே ஒளிதான். அதாவது தொழில்துறையில நீங்க வந்து போட்டான் வச்சு எதை பண்ணலாம், ஆனால் ஆரோக்கியத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இது ஏமாத்து வேலை தான். அந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டு, போட்டான் ட்ரீட்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து ஆரோக்கியத்துக்கு இவன் நினைக்கிற மாதிரிலாம் வராது. மனிதன் வந்து தப்பாவே இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் அது படிச்சு தான் பார்த்தேன். அந்த போட்டான் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு டிவைஸ்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதாவது ரொம்ப அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் அது பேசிக்கிற அளவுக்கு எனர்ஜி உற்பத்தி பண்ணுது. நீ அதை வைத்துக்கொண்டு பல்பில் அறிவிக்க முடியாது. ஆனால் மொத்த உடம்பும் சேர்ந்ததுன்னா 24 வாட்ஸ் 25, நமக்கு வந்து 300 வாட்ஸ் எனர்ஜி நம்ம உடம்புல இருந்துட்டு இருக்கு. இது யாருக்கும் புரியல. 300 வாட்ஸ் இருந்தா தான் நம்ம நகர முடியும், போக முடியும். அதாவது 200 வோல்ட் 2 ஆம்பியர் இருக்கணும். 200 வோல்ட் 2 ஆம்பியர் இருந்தா தான் 200 வோல்ட் பெருக்கல் 2 400 வாட்ஸ், கிட்டத்தட்ட 350 வாட்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு சராசரி ஒரு மிதிவண்டி, அது மிதிவண்டியினுடைய சைக்கிளுடைய எடை வந்து 22 கிலோ. பழைய சைக்கிள் வந்து 22 கிலோ. இந்த எடை போட்டு பார்த்து 22 கிலோ இருக்கும். ஒரு சராசரி மனிதன் 60 கிலோ எடை இருக்கான்னு மேலே உட்காந்து ஓட்டினா அவனுக்கு வந்து 300 வாட்ஸ் இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன டிசி மோட்டார் கண்டுபிடிச்சானுங்க. இந்த 300 வாட்ஸ் இருக்க டிசி மோட்டார் தான் முன்ன டிசைன் பண்ணானுங்க. ஏன்னா இந்த 300 வாட்ஸ் இருந்தா தான் அந்த சைக்கிளையும் தள்ளிட்டு அந்த மனிதனையும் தள்ளிட்டு போகணும். அப்போ 80 கிலோ ஆகுது. 22 ஒரு 60 82 கிலோ ஆகுது. அதை தள்ளுவதற்கு 250 வாட்ஸ் தேவைப்படுது. அப்படின்னா இயற்கையாக நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவைன்னா கிட்டத்தட்ட 400 வாட்ஸ் தேவை. எவ்வளவு தேவை? இது எங்கிருந்து வருது? நீ சாப்பிட்டீங்கன்னா போதை தான் வரும்.
வெள்ளைக்காரன் பண்ண அடிப்படை தப்பு இன்னைக்கும் பெரிய பெரிய மருத்துவர்களும் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கானுங்க எல்லாமே. யூடியூப்ல பார்த்தோம்னா எல்லாம் உளறுவாயனுக்கு அத்தனை பேர் குற்றம், அத்தனை பேர் மாரடைப்புல சாகுறானுங்க. அத்தனை பேரும் இந்த வெள்ளைக்காரன் பண்ண தப்பு இங்க இருக்கு. இந்தியாவுக்கு அத்தனை டாக்டரும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கானுங்க. அவன் பட்டினி பத்தி பேசிட்டு இருக்கிறான், அவன் உடம்பு சுத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறான், யோகத்தை பத்தி பேசி அதெல்லாம் விட்டு போட்டு என்ன பண்ண பிரச்சனை அப்படித்தான் இருக்கு. ஆகையினால இந்த பயோ போட்டான்னு ஒண்ணு இருக்கு, அது ஒண்ணுமே கிடையாது. நம்ம உடம்புல இருக்க நரம்பு செல்கள் தான் அதெல்லாம். அதாவது அது நரம்பு செல்லுன்னு சொல்றதை விட தனி ஒளி துகள்கள் அது தனி. அது பூரா தண்ணியை பயன்படுத்திக்கும். தண்ணியில கூட இப்ப நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டுமா நமக்கு 75 விழுக்காடு இருக்கு. அதுவுமே காந்த மாதிரி செயல்படுது. அதுவே பேராமேக்னெட்டிக் செயல்படுது. ஆக நம்ம உடம்புல பேராமேக்னெட்டிக் இருக்குது அப்படிங்கறத பெரிய விஷயம். அது போக கண்ணுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஒளித்துகள் இருக்கு. கண்ணே வந்து ஒளித்துக்குள்ள தான் வேலை செய்யுது. கூம்பு கீம்பு எல்லாம் ஒளித்துகள் தான். அப்ப இந்த மாதிரி எங்கேயுமே அது சிதறி கிடக்குது. இதை வச்சுதான் உடம்பு சக்தியை வாங்கிக்குது. அது மட்டும் இல்ல, இந்த மெலோனின் சொல்றோம் இல்லையா, தோல் இருக்கிற மெலோனின், தோல் இருக்கிற மெலோனின் சக்தி இப்ப கண்ணில் இருக்கிற மெலோனின்ங்கிற இப்பதான் சொல்றானோ கண்ணுக்குள்ள மெலோனின் இருக்குதுங்கிற அதுதான் ஒளி உறிஞ்சுதுங்கிற அதே தான் நம்ம உடம்பு உறிஞ்சுது. அதனாலதான் நமக்கு கரெக்டா இது வருது, மேட்ச் ஆகுது. நேற்று கூட கண்களை பத்தி படிச்சுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒவ்வொரு உறுப்புகளும் இயற்கையாக படைக்கப்பட்டிருக்காது. அந்த காரணமே அந்த மெலோனின்ங்கிற நிறமை கண்டுக்கிறது ஒளி அப்படியே உறிஞ்சுதுங்கிறேன். இதைத்தான் வந்து ஹீரரத்னமணிக்கு செஞ்சு காமிச்சாரு. ஹீரரத்னமணி அவரு பசி கண்ட்ரோல் பண்ண பிறகுதான் அது லிக்விட் வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. அவர் மாச கணக்கா பண்ணுக்கிறப்போ அது கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அப்புறம் அது கடைசியில சூரியன்ல இருந்து தாவரத்தை போல வேலை செய்யுதுன்னு அவர் சொன்னாரு. அவனுக்கு அதெல்லாம் எடுத்துக்காம குறைந்த சக்தியில இயங்குதுன்னு போயிட்டானுங்க. 180ஆம் பக்கம் அப்படித்தானே சொல்றாங்க, பாத்தீங்களா இல்லையா? 180ஆம் பக்கம் கையில புத்தகம் வச்சிருக்கீங்களா? டைம்ஸ் ஆஃப் இந்தியா. டைம்ஸ் ஆஃப் டிவில பாத்தீங்களா? விண்வெளி சக்தியும் காற்றிலும் வாழுது. அதுல இவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, ஹீரரத்னமணி அவர் தான் சொல்றாரு, இந்த ஒளியை உள்ள வாங்குதுங்கிறாரு. அந்த ஒளி உள்ள வாங்க ரெண்டு ஒண்ணுதான். இந்த கண்ணு வந்து மெலோனின் இருக்கு இல்லையா, அந்த உள்ள ஒளியை வாங்கி அது உள்ள போய் ஸ்டோர் பண்ணுதுங்கிறாரு. அதெல்லாம் உண்மையா இருக்கட்டும். ஆக நம்ம உடம்பு எல்லா வகையிலும் சக்தியை உள்வாங்கி வச்சுக்குது. அது காரணமே இந்த மெலோனின்ங்கிறது தான். அது மட்டும் இல்லை, நம்ம உடம்பே மெலோனின்ல ஆனது. அதெல்லாம் நிறமே மாறிடுது. இந்த பழுப்பு நிறம் மெலோனின்ங்கிறது பழுப்பு நிறம் தான். குளோரோஃபில் தான் பச்சை நிறம். அது தாவரத்துக்கு மட்டும்தான் இருக்கு. தாவரம் தான் மனுஷனா மாறிடுது இல்லையா. தாவரம் பச்சை புழுவா இருந்து மாறி வருது. அதுக்கப்புறம் புழு வந்து பச்சை நிறம் கிடையாது. சில புழு இருக்கலாம், இதெல்லாம் வேற நிறைய மாறிட்டே இருக்கு. அது எப்பயே இருந்துட்டு போட்டுமா, அது மெலோட்டினா மாறிடாது. பச்சையா இருந்தாலும் அது மெலோட்டின் தான். அது அப்படியே மாறி மாறி மனுஷனா மாறியாச்சு. இந்த மனிதனுக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா இனப்பெருக்க இன்னும் நல்ல ஆரம்பமா பார்த்தோம்னா இனப்பெருக்கத்திற்கு இணையாக உணவு பெருக்கம் இருக்காதுங்கிறாரு. அது கரெக்டா மனிதனுக்கும் பொருந்தும். இனப்பெருக்கம் மட்டும் வேகமா நடக்கும், ஆனால் என்ன இருக்காது, உணவு பெருக்கம் இருக்காது. அப்ப உணவு பெருக்கம் இல்லாத கூட 15 வயசு வரைக்கும் அந்த உடம்பு மாறாது. 5 வயசுக்கு அப்புறம் அவன் இயற்கை சக்தியில மாறிடணும். நோய் ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா அவன் திங்கறனால நோய் வருது. இந்த பசிதான் காரணம். அப்ப 15 வயசுக்கு மேல யாருக்கு உணவு தேவையில்லை. இதுதான் இயற்கை சட்டம். இது யாரும் மீற முடியாது. அதனாலதான் குழந்தைக்கு நோய் வர்றது காரணம். இயற்கை உணவு பழங்கள் சாப்பிட்ற குழந்தைக்கு நோயே வராது. யாரு சாதாரண உணவுத்தீங்கன்னா நோய் தான் ஆகும். சத்தியமா அடிச்சு நொறுக்க வேண்டியதான். ஆஸ்பத்திரி போயே தீரணும். அது மேலை நாட்டில ஆஸ்பத்திரி போகாத குழந்தையே கிடையாது. மேலை நாட்டுல ஆஸ்பத்திரிக்கு போகாத குழந்தைகளே கிடையாது. தீந்தாங்க அவங்கள அவ்வளவுதான். ஆஸ்பத்திரி போயிட்டே இருக்கணும், சாவணும். நம்ம குழந்தைகள் பூரா சோத்த தின்னு இட்லி தின்னு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருக்கும். ஆரோக்கியம் இருக்கிற குழந்தை இந்தியாவில் ஒரு குழந்தை கூட கிடையாது. ஆம்பளைகளும் கிடையாது, பொம்பளைகளும் கிடையாது, பெரிய எல்லாம் அப்படித்தான். ஏன்னா இயற்கை உணவுன்னு என்னன்னே மக்களுக்கு தெரியாது. ஆனா 15 வயசுக்கு நம்ம மாதிரி முட்டைகள் இயற்கை நம்புறது செருப்படிதான். முதல்ல ஒழுங்கா சுத்தப்படுத்திட்டு போயிடணும். சாப்பிட்டானே மரண உறுதி தான். ஜீரணருக்கு வேலை கொடுத்து சாப்பிட்டானே இனியனா இருந்தாலும் சரி, அது எவனா இருந்தாலும் சனியனா இருந்தாலும் சரி போட்டு தெரியும், எல்லாத்தையும் போட்டு அறியும். யாரும் மீற முடியாது. யாருமே இயற்கை சட்டத்தை மீறவே முடியாது. ஆனா 15 வயசுக்கு மேல பாருங்க, இப்ப ஆப்கானிஸ்தானுங்க, இந்த ஆப்கானிஸ்தான் மாதிரி இஸ்ரேல்ல என்னது இந்த பாலஸ்தீனத்தில் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் பூரா அது 1 லட்சம் குழந்தைங்க இருக்குது. அந்த ஏதோ சோத்தை போடுறான், அவ்வளவுதான். அந்த ஊர்ல சோத்தை வாங்க இருக்கு 1 லட்சம் குழந்தை 3 வேளையும் சாப்பிடணுங்க. சாத்தியமே கிடையாது. அதெல்லாம் எத்தனை ஆக்கேக் கொட்டிக்கிட்டே இருக்கும். நீ எத்தனை தடவை போயிட்டே இருக்கு. 1 லட்சம் குழந்தைக்கு ஏனுங்க எத்தனை மூட்டை வந்தாலும் பத்தாது. அவங்க உள்ள விட மாட்டேங்கிறேன். 1 லட்சம் பேத்துக்கு
ஒரே எவ்வளவு திங்கிற வேகம் என்ன, உற்பத்தி வேகம் என்ன, ஆக்கிற நேரத்தை விட திங்கிற நேரம் அதிகமா இருக்கு. ஆக்கிற நேரம் 1 மணி நேரம்னா திங்கிற 5 நிமிஷம் தின்னாச்சு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உற்பத்தி எங்க? சாத்தியமே இல்லை. இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இந்த டார்வின் அழகா சொல்லுவாரு, மனிதனுக்கு இனப்பெருக்க வேகத்துக்கு இணையாக உணவு பெருக்கம் இருக்காது, ஆகினால உயிர்கள் அழியும் எழுதினார். அதுதான் நடக்க போகுது. ஆனா நாம அழிய மாட்டோம். ஏன்னா இயற்கை என்ன பண்ணுதுன்னா, இந்த சிக்கல் வரும் நினைச்சுதான் இனப்பெருக்க வேகத்தை அதிகப்படுத்திட்டு அதுகளெல்லாம் சாக்க வச்சுக்கிட்டு மனிதனுக்கு அருள்ங்கிற ஆற்றலை கொடுத்துருச்சு. அருள்னாவே ஆற்றல் தான். அருள்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அருவ வடிவில் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான் விஷயமே. அருள் அப்படின்னாவே அப்படின்னா அருவம்னு அர்த்தம். அருவம் அப்படின்னா அருவம்னு அர்த்தம். அது இல்லு சேர்த்திட்டான். இல்லு சேர்த்திட்டு அந்த வலிமையை காட்டுறதுதான். இல்லுனாவே வலிமைன்னு அர்த்தம். இல்லுனாவே வலிமைன்னு அர்த்தம். இப்ப அருள் பொருள்னா கண்ணுக்கு தெரியும்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரிகிற பொருள். அருள்னா கண்ணுக்கு தெரியாது. அதான் சக்தி எனர்ஜி மேட்டர் தான் விஷயமே. அவ்வளவுதான். அருள்னா எனர்ஜி, பொருள்னா மேட்டர். இவ்வளவுதான் விஷயமே. அதான் அருள் பொருள் இருக்குன்னா. சரி, அப்ப அந்த அந்த போட்டான்கிற அந்த ஒளி சக்தி உடம்புல போயுதுங்கிறதான். இது எப்ப புரியுது நமக்கு? பசிதாக பாடி வெயிட் நியூட்ரலான கருத்து நமக்கு புரியுது. இது நியூட்ரல் ஆகலன்னு நாம் செத்துருப்போம் இந்நேரம். அப்ப நமக்கு தான் நியூட்ரல். விலங்குக்கு தான் நியூட்ரல் கிடையாது. அது தின்னுட்டு சாகணும். அது வந்து நம்ம மாறிட்டோம் இல்லையா? அதுல போராடி மாறினதான் மனிதன். அதனாலதான் பரிணாம அறிவியல் கரெக்டா வருது. நாம எல்லாமே ஊசி மருந்து மாத்திரை உணவு பசி தாகம் எல்லாமே பரிணாம அறிவியல் தான். அதனாலதான் இந்த அறகுற பக்தி மார்க்கத்துக்கு போகக்கூடாது. பக்தி மார்க்குன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாட்டு பாடியே அப்படியே உயர விட்டுறது. அதான் பக்தி மார்க்கம். கர்ம மார்க்குன்னு கர்மத்திலேயே இருந்து உயிர விடுறது. இவன் என்ன பண்றான்? நம்மளாம் அது ஒத்து வராது. நமக்கெல்லாம் நமக்கு தூய்மை மார்க்கம் தான். எங்க நீ பஜனை பாடிட்டே இருப்பீங்களா? பஜனை நீ பாடி அப்படியே இருந்து அப்படியே உயிரிடணும். வீட்டு பக்கம் வர்றது காட்டு பக்கம் போல இருக்க கூடாது. அதுதான் பக்தி மார்க்கம். அதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நாயன்மார்கள் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நல்லா சிந்திக்கணும். இப்ப இருக்கிற பக்தி மார்க்கம் சும்மா எப்ப கோயிலுக்கு போறது, மஞ்சள் தண்ணி போறது, வேட்டி கட்டிக்கிறது, ஒரு நாளைக்கு ஏமாத்துறது, இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இயற்கைக்கு சம்மந்தமே கிடையாது. அங்க உட்காந்து பஜனை பாடுறது, அங்க போய் ஜோசியம் பாக்குறது. எங்க போய் வந்து ஜோசியம் பாக்குறது? கோயிலுக்கு போய் ஜோசியம் பாக்குறது. முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி ஒருத்தன் கிரி ஜோசி கொண்டிருப்பேன். கோயிலுக்கு போறது விட்டு அங்க உட்காந்து 10 ரூபாய்க்கு கொடுத்து அவங்க நியாயம் பேசிட்டு இருப்பேன். ஏன்னா கோயிலுக்கு போனீங்களா ஜோசிகாரனுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அவங்க காசு வாங்குறதுக்கு தான் அவன் போய் சொல்லிட்டு இருக்கான். ஜோசிகாரன் பரிகாரத்தை நம்பிட்டு இருப்பானா, கடவுளை பார்க்க சொல்லுவானா? ஜோசிகாரன வேலை என்ன? பரிகாரம் தான். சொல்லுங்க. பரிகாரம் தான் காசு கிடைக்கும். கதை சொல்லுவாங்க. நமக்கு கதை சொல்லி காசு வாங்கிடுறான் ஜோசிக்காரன். கதை உருவாக்கும். ஆமா, கதை விட்டு போட்டு அவன் பரிகாரத்தை நம்பி இருக்கிறவனுங்க. அவன் போய் கடவுள் நம்ப சொல்லுவானா? நேரப்போ உள்ள போய் அவன் சொல்லிட்டு போனீங்கன்னா சரியா போகுன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா பரிகாரத்தை நம்புறான். வானியல் என்பது வேறீங்க. வானியல் என்பது அது வந்து மனிதனுடைய வாழ்க்கைக்காக கட்டடங்கள் கட்டுவதற்கும் விவசாயம் செய்வதற்கும் கட்டுமானத்தை உருவாக்குறதுக்கு தான் அந்த வானியல் கண்டுபிடிச்சாங்க தமிழர்கள். அதெல்லாம் மிகப்பெரிய வேளாண் பெருங்குடி மக்கள் வந்து சாதாரண விஷயம் இல்லை. வேளாளர்கள் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. விவசாயம் செய்யறவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. பட்டம் போடுறதுக்கா கார்த்திகை பட்டம், ஆடிப்பட்டம், பல பட்டங்கள் இருக்கு இல்லையா? பட்டம்னா நாம டிகிரி வாங்குற பட்டம் வேறு, அவங்க விவசாயம் செய்யற பட்டம் வேறு. பட்டம்னா பருவம், அவ்வளவுதான். இப்படித்தான். அப்ப நம்ம அதைத்தான் அவன் சொல்றான். அப்ப இவங்க கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணல. இதுக்கு வந்து ஈரரத்ன மனைக்கு வந்து 2-3 மாசம் அமெரிக்காவிலே இருந்தாரு. அவனுக்கு என்ன பண்ண கூறுகட்டவனுக்கு 20 டாக்டர் வச்சு பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்கான்னா, நீண்ட கால பயிற்சி பெற்ற காரணத்தினால குறைந்த உணவில் வாழ கற்றுக்கொண்டதுன்ட்டான். அதுதான் விஷயமே. நீண்ட கால பயிற்சி பெற்ற காரணத்தினால அந்த வாக்கியத்தை அவன் போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கனா, ஷா ட்ரைஸ் டு எக்ஸ்பிளைன். ஷான சுதீர் ஷா, அது டாக்டர், ட்ரைஸ் டு எக்ஸ்பிளைன் த சயின்ஸ் பிஹைண்ட் ப்ரோலாங்டு ஃபாஸ்டிங். முதல்ல வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இப்போ நாம வந்து ப்ரோலாங் ஃபாஸ்டிங். ஆரம்பத்தில் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான். ஒரு 6 மாதம். அதனால தான் இந்த அவங்க சொல்லி புரிய வைக்கிறது எல்லாத்தையுமே. புரிய வச்சு சாப்பிட்டுக்க சுத்தம் பண்ணிக்க, சுத்தப்படுத்திக்க 150 நாள். எதுக்கு 150 தடவை சாப்பிட சொல்றான்? 150 நாள் 150 தடவை காலையிலிருந்து மாலை வரைக்கும் தண்ணி அருந்திட்டு மாலை ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவுக்கு வேக வைத்த காய்கறிகள் ஒரு சப்பாத்தி வச்சு எதுக்கு சாப்பிட சொல்லணும்னா, அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வச்சு இந்த பெருங்குடலை மலத்தை வந்து வெளியேற்றணும், உடம்பையும் கரைக்கணும், பெருங்குடலையும் சுத்தம் பண்ணணும். அந்த குடல் வந்து அப்படியே அழகா பா மாதிரி, பெருங்குடல் தான் ரொம்ப முக்கியமானது. பெருங்குடல் அந்த பா வடிவத்தில் அப்படியே வரணும். இதுக்கே அவங்க 150 நாள் நமக்கு சரியா போச்சு. அதுலேயே நாத்தம்லாம் போயிடும். வாய் நாட்டம் போச்சுனாவே நீ ரெடி ஆகிட்டேன்னு இருக்கான். வாய் நாட்டம் போச்சுனாவே நீ தூய்மை நோக்கி போயிடுறீங்க.
அதுக்கப்புறம் தான் இங்கே ப்ரொலாங்கட் ஃபாஸ்டிங். நீண்ட கால இப்போ நம்மளாம் ப்ரொலாங்கட் ஃபாஸ்டிங் போயிடலாம். நம்ம உணவு குறைக்க 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 உடம்பு நியூட்ரல் ஆனதுக்கு அப்புறம் ப்ரொலாங் அது அதே கன்வெர்ட் ஆகிக்கும். அது என்ன ஆயிரும், மறுபடியும் நீங்க நோன்பு தொடங்கி நோன்பு முடிக்கணும். நமக்கு வந்து அப்ப தூய்மை செய்ய செய்ய நமக்கு எனர்ஜி வர வர உனக்கு ஃபாஸ்டிங் ஒன்று இல்லாம போயிடும். தூய்மை தான் ஃபாஸ்டிங்னு ஒன்று கிடையாது. ஃபாஸ்டிங்கிறது சக்தி வர்றப்ப ஃபாஸ்டிங் எங்க வரும்? ஆற்றல் உள்ள பூதுகின்ற பொழுது. ஆற்றல் எங்க பூந்து? ஆற்றல் உள்ள பூதுகிறப்போ, ஆற்றல் உள்ள பூதுகிற பொழுது எங்க உங்களுக்கு ஃபாஸ்டிங் எங்க வரப்போகுது? அப்ப இவன் தப்பா நினைச்சிருக்கிறான். உணவு இல்லைன்னா செத்து போறோம்னு கிடையாது. அதாவது போட்டானுடைய உள்ள இருக்கு. இது பரிணாமத்துல வருது. பரிணாமத்துல மனிதனுக்கு மட்டும் பரிணாம சித்தாந்தத்தின்படி அக்கார்டிங் டு த எவல்யூஷன் சயின்ஸ் திஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி த ஹியூமனிட்டி. அவ்வளவுதான். மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும். யாருக்கு பொருந்தும்? மனிதனுக்கு மட்டும்தான். மனிதனுக்கு மட்டும்தான் பிறந்தது. மனித குலத்துக்கு மட்டும்தான். அதுவே அந்த 13-14 வயசு தாண்டணும். ஏன்னா இப்ப ஏன் 13-14 வயசு தாண்ட, ஏன் 13-15 வயசுன்னு வச்சுக்கலாம். 15 சொல்லியாச்சு. 15 வயசு வரைக்கும். ஏன்னா அந்த மரபணு மாற்றம் கிடையாது. என்ன மாற்றம் கிடையாது? மரபணு. அது முதிர்ச்சி அடையணும் இல்ல. அதுதான் இந்த 15 வயசு. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பலமுறை. அது தாய்ப்பால் பருவம், இயற்கை உணவு சாப்பிடுகின்ற 15 வயசு பருவம், அதுக்கப்புறம் தூய்மை பருவம். இந்த 3 தான் இருக்க முடியும் மனிதனுக்கு. வேற ஒண்ணும் இருக்க முடியாது. அவன் ஆண்களா பெண்களா இருந்தா வேலை செய்யறப்ப மட்டும் ஏதாவது எக்ஸ்ட்ரா கீர் போடுற மாதிரி ஏதாவது வேலை செய்யறியா, அது உடலுக்கு ஏதாவது வேலை செய்யறியா, உடம்புக்கு ஏதாவது வேலை செய்யறியா, உடம்புக்கு ஏதாவது வேலை கொடுக்குறீங்க பொழுது எப்படி ஒரு மேட்ல வந்து கூடுதல் எக்ஸ்ட்ரா கீர் ஒன்று போடுறோம் இல்லையா? சாதாரண சரியா போறப்ப தரைமட்டத்துல போறப்ப சாதாரண வேகத்துல போவான். மேட்ல போறப்ப என்ன பண்றோம் சொல்லுங்க? மேட்ல போறப்ப என்ன பண்ணுவீங்க வண்டியை ஓட்டுறப்ப? ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டு லோ கியர் போடும். ஏன் எதுக்காக? கொஞ்சம் அதேதான் இங்க, அதேதான் இங்கே வேலை செய்யுது. அப்ப அந்த கடின வேலை செய்யறப்போ வழி தெரியாம இருக்கிறதுக்காக என்ன பண்றீங்க? உணவை போதைப் பொருளை பயன்படுத்திக்கிறீங்க. இப்ப புரியுதா? அந்த வேலை செய்யணுங்கிறதுக்காக நீங்க உடம்பை கெடுத்து கொண்டுதான் வேலை செய்ய முடியும். உடம்பை கெடுத்து கொண்டுதான். ஏன் இந்த உழைப்பாளர்கள்லாம் உடம்பை கெடுத்துட்டு சாராயம் குடிக்கிறாங்கன்னா இந்த வேலை செய்யறதுக்கே உடம்பை கெடுத்துக்கிறான். வேலை செய்யறதுக்காக வேலை கெட்டு போகக்கூடாது. இன்னைக்கு அப்படிதான் எல்லாம் சாப்பிட்றானுங்க. அதே மாதிரிதான் நாம வந்து அப்ப உங்களுக்கு இங்க எங்க வந்துருது கேட்டீங்கன்னா, நீங்க சும்மா இருக்கிறப்ப சுத்தம் தான் தேவை. இவங்களுக்கெல்லாம் வேலையில் இப்ப எனக்கும் வேலை கிடையாது, கேசவனுக்கு வேலை கிடையாது. நீங்களே ஆபீஸ் ஒர்க் தானே? நீங்களும் ஆபீஸ் ஒர்க் தானே? மைண்டு வேலை, கம்ப்யூட்டர் வேலை. அப்புறம் என்ன நாங்கன்னா சப்ஜெக்ட் எடுத்து அடிக்கிறீங்களா டிமிர் 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 டிமிர்னு? அப்படிதான் ஒண்ணும் இல்லையே. அதான் சும்மாங்க நீலாம் அதெல்லாம் வராது. நீலாம் மாடர்ன் ஏஜ் வர 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 எல்லாம் ஆர்டிபிஷியல போயாச்சு. எல்லாமே வந்து லோடு அன்லோடிங் எல்லாமே மெஷின் வந்தாச்சு. எல்லாம் மிஷின் இல்லாததே கிடையாது. வீட்டுல பாத்தீங்கன்னா மிஷினே தான். அதெல்லாம் ஆட்டுக்கள் அம்மிக்கல் அதெல்லாம் கிடையாது. அடுக்குமாடி கட்டடம் வந்தாச்சு. அடுக்குமாடி கட்டடம் ரொம்ப ரொம்ப ஆபத்து. அது ரொம்ப மோசம். ஒரு மாடி 2 மாடினா பரவாயில்ல, அடுக்குமாடியில அதை விட ரொம்ப மோசம். நீ மேல இருந்து சொல்லவே முடியாது. அது நம்ம சைட் எஃபெக்ட், எக்கச்சக்கமான சைட் எஃபெக்ட் இருக்கு. அதெல்லாம் அடுக்குமாடியில ரொம்ப ரொம்ப நாம அடுக்குமாடியில போய் இருந்து பார்த்துருக்கேன். அதெல்லாம் அதை படுற பாடு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப மோசம். அதெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ரொம்ப ஆரோக்கியத்துக்கு அது திறவுகளே கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து அது. சரி, அப்ப அவர் சொல்றாரு நீண்ட கால பயிற்சியில் இருக்கிற காரணத்தினால இவனுக்கு சாராயத்தன்மை போடுறானுங்க. ஒரு மனிதனுக்கு 6000 சாராயத்தன்மை வேணும், 4000 சாராயத்தன்மை கலோரி வேணுங்கிறான். ஆனா இப்ப நம்ப முடியாத அளவுல இவர் இருக்குதுன்னா இப்ப சக்தி எங்கிருந்து சமம் எங்கிருந்து பட்டு அவன் அதை சொல்ல மறந்துட்டான். பழகிருச்சுங்கிறானே தவிர இவன் 4000 கலோரி 5000 கலோரி தேவைப்படுது. இவன் லோயஸ்ட் கலரில வாழ்றாருன்னா இந்த லோயஸ்ட் கலோரிக்கு மிச்சம் இருக்கிறத எங்கிருந்து எடுத்துக்குது அது சொல்ல தெரியல. ஆனா இவர் சொல்றாரு நான் பாக்குற சக்தி உள்ள போகுதுங்கிறான். அதையும் பாக்குறானுங்க. இவனுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறானுன்னு கேட்டீங்கன்னா குறைந்த சக்தியில் வாழ பழகி கொள்ளுகிறது. அப்படின்னா அந்த நான் என்ன கேட்கறேன்னா 3000 கலருங்கிறாரு ரைட்டு, இவன் 100 கலர் தான் சாப்பிட்றாரு ரைட்டு, மிச்சம் 2900 எங்கிருந்து எடுத்துக்கிறது? அதுக்கு பதில் சொல். தெரியாதுங்க, மாட்டிட்டாங்க. சாப்பிட்றேன்னு ஏன்னா சாப்பிட்டா எதுதான் ஏங்க வண்டியில பெட்ரோல் போட்டா ஓடும், வயிற்றுக்குள்ள ரெண்டே ஒண்ணுன்ட்டா. அந்த லோக்கோமோட்டிவ் என்ஜினுமே ரொம்ப தப்பு பண்ணிட்டானுங்க.
கரி எஞ்சினும் மனிதனும் ஒண்ணுங்கிற மாதிரி கணக்கு போட்டு பேசுனா அப்படி என்ன அறிவே இருக்கான்னு இருக்கலாம். மனுஷன் கண்டுபிடிச்ச நிலக்கரி எஞ்சினும் மனுஷன் ஒண்ணான்னு கேக்குறேன். அதுலயும் கார்பன் போடுறானா, இதுலயும் கார்பன் போடுறானா? ஐயோ, கொடுமை கொடுமை. இந்த மரமட்டைகளுக்கு நமக்கு தான் புரியுதா? நமக்கு எவனாச்சும் சொல்லி கொடுக்குறானா? நல்ல சாப்பாட்டு முண்டங்களாவே நாமளும் இருந்திருக்கிறோம். 2000 வருஷம் நாமளும் முட்டி மோதி நாசமா போய் நல்ல வேளை இந்த ஒரு தண்ணீரும் கீரை சாப்பிட்றதுக்கு இத்தனை கதை பேச வேண்டியிருக்குது. என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? வெறும் தண்ணீரும் கொஞ்சோண்டு காய்கறி சாப்பிட்றான்னு சொல்றதுக்கு நான் 25 வருஷமா கத்திட்டு இருக்கிறேன். 25 வருஷமா ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? 25 வருஷம் என்ன பேசுறீங்க? ஒன்னும் பேசுறதில்ல. தண்ணி குடி, கொஞ்சோண்டு கீரை சாப்பிடு. இதுக்கு என்னங்க இவ்வளவு கதை பேசுறேன்? இதுக்கு பணம் போட்டு காசை போட்டு 3000 போடு, 4000 போடு, $200 கொடு, சும்மா கொடு, அன்பளிப்பா கொடுன்னு அதுவே ஏற மாட்டேங்குது. இத்தனை ஒண்ணுமே இல்லை. நல்லா அலசி பாத்தீங்கன்னா தண்ணியை குடிக்க சொல்றேன், சாயங்காலம் கொஞ்சம் கீரை சாப்பிட சொல்றேன். இதுக்கு தாப்ப இனியன் இத்தனை ஜோல்டிங் வேலை பண்றாரு. அங்க போகணும், இங்க போகணும், ஜெர்மன் போகணும், ஜப்பான் போகணும், நிரூபிக்க வேணும். எடுக்கிற முயற்சிகள்லாம் சின்ன வேலையை செய்யறதுக்கு இன்னும் முடியல. நான் இன்னும் அந்த போகவே இல்லை. இன்னும் ஜெர்மனி போகணும், ஹங்கேரி போகணும். அந்த வேலை தொடங்கியாச்சு. அப்ளிகேஷன் போட்டாச்சு, பொண்ணு அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேற ஹெல்த் சொல்லி கொடுக்கணும். ஹங்கேரி அப்ளிகேஷன் போட்டாச்சுங்க, வேலை நடந்துட்டு இருக்குது. நீ அங்க போய் காஸ்மாலஜி படிச்சு காஸ்மிக் மனிதன் ஒண்ணுன்னு சொல்லி இன்னும் எனக்கு ஒரு 4-5 வருஷம் வேலை இருக்கு. நான் என் பொண்ணை நோண்டி நீங்களாம் பேசணும். நீங்க அப்ளிகேஷன் போனதுக்கு அப்புறம் நீங்க இங்கிலீஷ்ல நீங்க பேசி அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம். என்ன பிஜு? ஆமா, நாம தான் நீ அவங்கள வந்து கனெக்டிங்ல கொண்டு வரணும். அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் மெடிக்கல் செக்அப் நேற்று போயிருக்காங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் போற அந்த எய்ட்ஸ் இருக்கா இல்லையா, பாக்டீரியா இருக்கா, ஹெப்படைட்டிஸ் பி இருக்கா, சொல்லுவீங்களா? மெடிக்கல் செக்அப் என்னன்னு சொல்றீங்களா? அதனால கேட்கறான் அவனுக்கு. ஆமா, ஜெனரல் எய்ட்ஸ் இருக்கா, ஹெப்படைட்டிஸ் பி இருக்கா, ஹெப்படைட்டிஸ் ஏ இருக்கா, ஹெப்படைட்டிஸ் பி இருக்கா, இன்ஃபெக்ஷன் இருக்கா, தைராய்டு டெஸ்ட், அது இது என்னென்னமோ கேட்கறானுங்க. அதான சரி, இதெல்லாம் அவங்க நார்மல் கேட்கறாங்க. அப்புறம் எக்ஸ்ரே டெஸ்ட், அது இது எதோ கேட்கறான். எம்ஆர்டி, எக்ஸ்ரே என்னென்னமோ சொல்றான். அதை பார்த்தேன் நான். அதாவது சிம்பிள் தான். அது என்ன இருக்குது? இப்போ ஒரு அரசு மருத்துவமனைக்கு போனோம்னா வேலை முடியுது. கவர்மெண்ட் டாக்டர், அது கவர்மெண்ட் டாக்டர் சீல் வாங்கணும். அதான் நல்லது. பிரைவேட்ல ஏத்துக்கொள்ள முடியாது. பிரைவேட் ஏத்துக்க மாட்டான். பிரைவேட்ல அப்படித்தானே கவர்மெண்ட் தான் சீலோட வருது வரணும்னா அதை அக்செப்ட் பண்ணலாம். ஆமா, கவர்மெண்ட் சீல் வேணும் இல்லையா? பிரைவேட்னா ஏமாத்தி வாங்கிக்கலாம், காசு கொடுத்தா போதும். ஆமா, காசு கொடுத்தா எழுதுறாங்க. அவன் கவர்மெண்ட் அப்படி இல்லையா? கவர்மெண்ட் சீல் வச்சிருவான் இல்லையா? டாக்டர் சைன் கவுட்டுன்னு போட்டிருப்பான். அதனால பண்ணியிருக்காங்க. சரிங்க ஐயா, முடிச்சுக்கலாம். எவ்வளவு இன்னைக்கு யாரும் வரியா எடுத்து முடிச்சு 2 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம். அப்புறம் எப்படி முடிச்சுதுங்களா வேலையெல்லாம்? சுற்றுலா முடிஞ்சுதா? வீட்டுக்கு வந்துட்டீங்களா? இன்னும் சுற்றுலா தான் இருக்கிறீங்களா? இல்ல, வீட்டுல தான் இருக்கு. மறுபடியும் யாருக்காவது புத்தகம் இந்த பிராணிக் ஹீலிங்க பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிராணிக் ஹீலிங், அது பிராணிக் ஹீலிங் வந்து பல்வேறு வடிவத்தில் இருக்கு. நீங்க எந்த வடிவத்தை சொல்றீங்க? பிராணிக்குன்னா எல்லாம் இருக்கு. பிராணிக்குன்னா பிராணசக்தி அடிப்படையாக கொண்டு சேர பிராணிக்கு. வேற என்ன, வேற பிரிவுல ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அதுல நிறைய இருக்கு. பட் மனிதனும் இந்த பிராணசக்தியும் காஸ்மிக் எனர்ஜியும் பயங்கர லிங்க்ல இருக்கிறது வந்து அந்த பேசிக்ல வந்துருது. அது தெரிஞ்சாலே வந்து இந்த மனிதன் வந்து பிராணசக்தியில தான் வாழ்றாங்கிற ஒரு விஷயம். அதை மட்டும் அதை எப்படி நம்ம சென்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த பேசிக்ல சொல்றான். அதுதான் அது சரிதான். நாம சொல்றது பிராணாயாமம் தானே. பிராணம் என்பது மூச்சு பயிற்சி கிடையாது. பிராணன் இருப்பிடமாக இருக்கிற விண்வெளி சக்தியை நம்ம பேசுறோம். பிராணன் இருப்பிடமாக இருக்கிற நம்ம மூச்சு பயிற்சி பண்றதே இல்லையா? மூச்சு பயிற்சி நமக்கு தேவையே கிடையாது. அது எங்கே மூச்சு பயிற்சி பத்தி திருவள்ளுவர் எங்க சொல்லியிருக்காரு? திருவள்ளுவர் நீர் பயிற்சி தான் பண்ண சொல்றாரு, மரநடி. அதனால பிராணன் இப்ப நான் வந்து சுவாசங்கிறது நம்ம தொடர்றதே இல்லை. ஏறி இறங்கும் இருகாலும் பூரிக்கும், அது உள்ள போயிட்டு வெளி வருதுல, அதை வந்து நிறுத்தி பழகலாமே தவிர கையே வைக்க கூடாது. அது வேற. அதே நம்ம பிராணன் என்பது சக்தி இருந்து கீழே வர வர பல்வேறு வடிவங்களா மாறப்ப அது உள்ள போயிட்டு வெளியே வருது. நம்ம இதை நம்பிட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து விண்வெளி சக்தி தான். விண்வெளியும் பிராணன் ரெண்டும் ஒண்ணுதான். பிராணன் இருப்பிடமாகி இருக்கிற ஆகாயம் தான், மனம் தான், ஆகாயம் தான், பிராணன் தான், காஸ்மிக் தான். அப்ப காஸ்மிக் சக்தி, காஸ்மிக் என்ஜின். பிராணன் பிராணத்தினுடைய வடிவம்.
மனிதன் பிராண வடிவம் தானே. ஆம். அப்ப என்னவா மாறுதுன்னா இங்க மூக்கு வழியா போய் போகுது. அது மட்டும் இல்ல, இது வழியா போய் தான் வருது. இது வந்து பூமியா இல்ல, ப்ரெஷர்னு காட்ட. பூமியில ப்ரெஷர் பயங்கரமா இருக்கான்னு மூக்கு வேலை செய்யுது. வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப மூக்குக்கு வேலையே இல்லையா? வயிற்றுக்குள்ள ம். இருக்கிறப்ப மூக்குக்கு வேலையே இல்ல. வயிற்றுக்குள்ள மூக்குக்கு வேலை ஆமா. கிடையாது, வாய்க்கு எதுக்கும் வேலை கிடையாது. அது வந்து தொப்புளோட தொடர்பு, வேற எதுவுமே கிடையாது. எல்லாம் ப்ரெஷர், எல்லாம் அந்த போட்டான்ஸ் தான் வேலை செய்யுது எல்லாமே. எல்லாம் உச்சி அப்படியே இருக்கு. மோல்டு ஒரு கோழி முட்டை மாதிரி தான் நம்மளுமே. அது வந்து கோழி முட்டைகள் எதுவுமே இல்லையே, ம். அது உள்ளாட்டு வளர்ந்துகிட்டே இருக்கே. அது உடச்சிட்டு வெளி வருது, வெளி வர்றப்பதான் எல்லா வேலையும் நடக்குது. அப்ப வெளி வரப்ப இதை ஏமாந்துடுறோம், ஓ மூக்கல் தான் போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் இயற்கையாவே எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. நாம வந்து மெல்ல மெல்ல புரிதல் வர்றதுக்காகத்தான் இதெல்லாம் பேசுறேன். பின்னாண்ட கடைசியில மூச்சையே நிறுத்தி பழக சொல்றானே, மூச்சு நிறுத்தி பழகுறது. ம். அது அது ரொம்ப முதல்ல இதை நிறுத்தி பழகணும். முதல்ல ஆகாரத்தை நிறுத்தி பழகணும், அப்புறம் தண்ணி நிறுத்தி பழகணும், அப்புறம் காற்று நிறுத்தி பழகணும். அதுல இயற்கையில் இருக்கிறது அது தானே வந்துடும், சுத்தப்படுத்தப்படுத்த வந்துடும். முதல்ல சுத்தப்படுத்த நீங்க எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி எத்தனை கலைகள் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா 8ல தான் நிக்குது எல்லாமே. இயமம் நியமம் ஆதனம் அதுலதான் நிக்கும், வேற எதுலயும் வராது. நீங்க இதை பதஞ்சலியில பேசணும். பதஞ்சலியில போய் நின்று போச்சு. 8ல வந்து நீ கூட நியமத்தை பேசணும். நியமத்தை பேசல அப்படின்னா, நீங்க நியமத்தை பத்தி பேசலன்னா பேசவே கூடாது. நியமத்தை பத்தி பேசணும், ஆகாரத்தை நிறுத்தணும். ஆகாரத்தை போதைப் பொருள் நிறுத்தணும். 15 வயசுக்கு மேல எவன் சாப்பிட்றானோ அவன் மரணம் தான். நீங்க எதை வேணா வச்சுக்க. 15 வயசுக்கு மேல மாவு சத்து சாப்பிட்டாலும் அவன் மரணம் தான். உடம்பு சகப்புது, இந்த முடி கருப்பை பத்தி பேசுறாரு. அது என்ன நமக்கு புரியல. உடம்பு சிகந்து போகுது, அது நல்லா தெரியுது. உடம்பு உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்குங்கிறாரு. உறுப்பு சிவக்கும்னா உடம்பு இளமையா மாறுதுன்னு தெரியுது, அதனால சுறுசுறுப்பா இருக்கிற, அது நல்லா தெரியுது. இப்படிதான் யோசிக்கணும். அந்த பிராணங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, வேணா அது இருக்கு. பிராண சக்தி வந்து மனிதர் வந்து விண்வெளி சக்திங்கிறது. அதான் ரோமம் கருக்கும்னா அதுவும் வந்து இளமையா தான் குறிக்குதுங்க. ரோமம் கருக்கும்னா இளமையா தான் குறிக்குதுங்க. உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான்னு புரிச்சடியோனா உயிர் வெளி போகாதுன்னு எழுதுறாரு. இதை விட என்ன ஆணைத்தனமா இருக்க முடியும்? அப்ப பசி தாகத்தை கட்டுப்படுத்தினா தான் உயிர் ஒளி போறதுல தின்னுட்டே இருந்தானே போயிருது. அவன் இந்த உலகத்தை திரியிறானுங்க எல்லாருமே. அந்த நோய் வருவங்க. பசி தாகத்தை கட்டுப்படுத்தணுங்கிறதே தெரியாம போச்சு. சுரப்பிங்கிறது பசி சுரப்பே தேவையற்றது 15 வயசுக்கு மேல. அது ஒட்டுக்குடல் மாதிரி சுரந்துகிட்டு இருக்கு. அதான் எழுதிட்டு இருக்காரு வெங்கடேசன். அதாவது ஒட்டுக்குடல்ல வந்து விலங்குகளுக்கு வேலை செய்யும், நமக்கு இருக்குது. மனுஷனுக்கு மாறப்ப அது வேலை செய்யாது, அதையும் கெடுத்துறான். அதுக்கப்புறம் அந்த பசி சுரப்பை என்பது எல்லா பக்கமும் இருக்குது. பசி சுரப்பிங்க வயிற்றுல மட்டும் இல்ல, நினைச்சாலே பசிக்கும். அதனால நினைக்கவே கூடாது, அதான் பிரச்சனையே. அதுக்கு தண்ணீர் போட்டே இருந்தோம்னா மறைஞ்சிடும். ஏன்னா நீங்க வந்து உயிரைத்தான் நேசிக்கணும். உயிரை தக்க வைக்கிறதுக்கு தான் நீங்க பயிற்சி பண்றீங்க. உயிரை தக்க வைக்கிறதுக்கு சுரப்பை கட்டுப்படுத்துறீங்க. அப்ப சுரப்பை கட்டுப்படுத்துறீங்க. வயிற்றுல இந்த தண்ணீர் சிறிதளவு எப்பயுமே இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அப்ப பாத்துக்கிறதுனால அது சுரக்காம செய்து விட்டால் உயிர் வெளிவிட்டு போகாது. அப்ப சக்தி உடம்பு ஏன் மரணம் வருதுன்னா, இந்த சக்தி உள்ள உட்கார்ந்து இருக்கிற தாங்குற சக்தி உடம்புல இருக்கணும். உயிரை தாங்குற சக்தி உடம்புக்கு வேணும், அதனால சாவு வருது. அப்ப நமக்கு உயிரை தாங்குற சக்தி பயங்கரமா இருக்கணும், சாதாரண விஷயம் இல்லை. அது அட்வான்ஸ்டு ஃபோர்ஸுங்க. உயிருங்கிறது மிகப்பெரிய அட்வான்ஸ்டு ஃபோர்ஸ். அது ஆட்டம் மாதிரி இருக்கும். ஆட்டத்தை விட சிறுசு. ஆட்டமே யாரும் பார்த்ததில்லை, ஆட்டத்தை விட சிறுசு. நானோ பார்ட்டிகள்ல போகுது அது. ஆட்டம்னாவே சிறுசு. அதுல ஆட்டத்தை ஒரு 1000 மடங்கா பிரிக்க வேண்டியதுதான். அப்படிதான் போகுது. நம்ம இதை பத்தி மறுபடியும் சொல்லுங்க. ஆமா, திருமூலர் சொல்லியிருக்காரு, ஒரு முடியை எடுத்து அதை 1000 தடவை கட் பண்ணி அதுல இருந்து மறுபடியும் ஒரு புள்ளி எடுத்து அதே 1000 தடவை கட் பண்ணாதான் அதுல இருந்து வர ஒரு டாட் தான் உயிரோட சைஸ். அப்படின்னு அந்த மாதிரி அதுதான் ஹெவி வெயிட்டே. அது ஹெவி வெயிட். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை பவுண்டருக்கு மொத்த எடை அதான் தாங்கிட்டு இருக்கு. இப்ப நான் அதை யோசிச்சு பார்த்தேன். அதாவது ஒரு ஸ்பூன்ல ஒரு பூமியை வச்சு அப்படி இருக்கும். ஒரு ஸ்பூன்ல ஒரு பூமி எலுமிச்சங்காய்ங்கிறீங்க, ஆனா அது வந்து மொத்த பிரபஞ்ச எடை. அதான் அந்த விஷயமே. அந்த உயிர் இருக்கே, மொத்த எடை அதான் வாங்கியிருக்குது. நமக்கு இது புரிய மாட்டேங்குது. அது எல்லாம் எம்டி ஸ்பேஸ் தான். நம்ம உடம்பே வந்து 99 எம்டி தான். இந்த உடம்பு தெரியுது இல்ல, அதெல்லாம் கூட ஒண்ணுமே கிடையாது. மொத்தமே 90 எம்டி ஸ்பேஸ்ன்ட்டான் எல்லாமே. ஒரு புள்ளி வச்சு 1 கிலோமீட்டருக்கு ஒரு வட்டம் போடுங்க, அவ்வளவுதான். ஒரு புள்ளி வச்சு 1 கிலோமீட்டருக்கு ஒரு வட்டம் போடுங்க. ஒரே ஒரு புள்ளி வைக்கிறீங்க, அதை சுத்தி 1 கிலோமீட்டருக்கு வட்டம் போட்டா இடையில எவ்வளவு இடைவெளி இருக்கும் அதான்ட்டான். அப்படின்னா நம்ம மொத்தமாவே வெற்றிடமா தான் உட்காந்துருக்கிறோம். அது மேல உள்ள போற இருட்டு எல்லாமே, உடம்பு பூரா உள்ள இருட்டு தான், வெளிச்சமே உள்ள கிடையாது. இந்த கண்ணு ஒண்ணுதான் நமக்கு வெளிச்சத்தை உள்ள காட்டுறது, மற்றபடிக்கு உள்ள எல்லாம் டார்க். எல்லாமே
அதனாலதான் ஓகே. அதனால ஸ்கேனை பயன்படுத்துறேன். அதனால ஆமா எல்லாம் உள்ள இருட்டு ஒண்ணுமே. அதனால எக்ஸ்ரே பயன்படுத்தினேன். எக்ஸ்ரே பயன்படுத்துறேன். அப்ப என்னது எம்ஆர்ஐ ஸ்கேனா அதை பயன்படுத்துறான். ம் ரேடியாலஜி இருந்தா தான் அந்த ரேடியோ வேவ் இருந்தா தான் உள்ள இருக்குன்னு தெரிந்து கொள்ள முடியும். அது அது சில அது லைட்டா தான் தெரியுமே தவிர சும்மா துல்லியமால ஒண்ணும் தெரியாது. நீ அறுத்து பார்த்தா தான் தெரியும். அறுத்து பார்த்தா செத்து போனதுன்னு தெரியுமே தவிர உயிர் இயக்கத்துல புரிந்து கொள்ள முடியாது. அறுத்து பார்த்தா என்ன தெரியும்? இப்ப காய்கறி வெறுக்கிறோம், காய்கறி வெட்டி பார்த்தா உள்ள தெரியற மாதிரி தான். அது எக்ஸ்ரே வச்சு பார்த்தாலும் உள்ள என்ன நடக்கு தெரியும். ஆனால் நேரடியாக அறுத்து பார்க்கற மாதிரி தெரியாது. இவன் அறுத்து பார்த்து கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறதெல்லாம் வந்து அது ஒன்றும் சாத்தியமே இல்லை. இன்னைக்கு அது அறுத்து பார்த்து கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன், அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அது செத்து போனது மனிதன் உயிரோடு இருக்கிற மனிதனா இதாங்க 2 மணி நேரம் தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நாசா விஞ்ஞானி ஒண்ணுதான் வீரரத்ன மணக்க மட்டும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அது நம்மள கூட இஸ்ரேல் கூப்பிட்டு டிஆர்ல கூப்பிட்டு பேசின 2 தடவை பேசினானுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுனே தெரியல. இப்ப கூட ஒரு மாசம் போன மாசம் பேசினாப்ல அவரு இளவழகன் கோவிந்தசாமி. நான் அதை ஃபேஸ்புக்கில் பார்த்து ஃபோட்டோவே எடுத்து வச்சிருக்கேன். நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஃபோட்டோவே எடுத்தேன். யார் அது அப்புறம் பார்த்து என்னுடைய குரூப் இருக்காரு. அப்புறம் ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்து போட்டு பார்க்குறேன் பாருங்க. அவர் தான் இளவழகன். இப்போதான் எனக்கே தெரியும் இதால் தான் அப்படின்னு. சரிங்க ஐயா, மறுபடியும் நான் பேசுவேன். 10 மணிக்கு வாங்க. வேற ஏதாவது இருக்கா? ஒரு இது இந்த நகத்தளம் வருது இல்லையா, நகத்தள ஆமா நகத்துல ஒரு கட்டி வருது. அது இந்த நீர் சிகிச்சை பண்ணும்போது வருமாயா? நகத்துல அதுக்கு என்ன நகை சுத்தீங்களா? கட்டி நகக்களம்னு சொல்லி அதுல எலுமிச்சம்பழத்தை சொல்லி வச்சுக்கிறாங்க விரல. ஆமா 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 நகைச்சுத்து அது கிருமிதான். அது அதுக்கு வைத்தியம் என்ன? நீர் சிகிச்சை தான். அது கிழிச்சு விட வேண்டியதான். ஒரு ரத்தம் கெட்டு போச்சுங்க. ரத்தம் கெட்டு போய் கிருமி உள்ள பூந்துருச்சுங்க. கிழிச்சு விடணுமாயா? ஆமா, அப்படியே கிழிச்சு விட வேண்டியதுதான். டாக்டர் போனா ஊசி போடுவான். யாருக்கு இருக்கு? எங்க வீட்டுலதான். அவங்க இதை கேட்டுக்கிட்டு நீர் சிகிச்சை பண்ண வந்துடுச்சு. நீர் பயிற்சி தான் பண்ணணும். ரத்தம் கெட்டு போய் அவன் சாதாரண நோய் திங்கிறவங்க தானே எல்லா நோயும் வரும். அதான் அவங்க சாதாரண நோய் திங்கிறதுக்கு எல்லா நோயும் வரணுங்க. நோய் வந்து சாகணும் இல்லைங்க. என்னங்க நியாயம் இது? அதான் அதுல பெரிய ஆரோக்கியம். அதெல்லாம் நோய் வந்து சாக வேணுங்கிறத விதி. சுத்தப்படுத்தல யாருங்க? சுத்தப்படுத்தணும் சாதாரண விஷயம் இல்ல. ஒண்ணு இல்ல, தண்ணீரையும் கீரையும் குடிக்க சொல்லுங்களா பாக்கலாம். வருஷம் பூரா 10% செலவில்லாம மரணம். 10% செலவில்லாம மரணம் அடையலாம். இவங்க 10 லட்சம் செலவு தான் மரணம் அடைவாங்க. எல்லாரும் அப்படிதான். மரணம் இயற்கையா வரணும், அதுதான் மரணம். அதுக்கு பேரு சமாதின்னு பேரு. இப்ப பேர 10 லட்சம் செலவு பாருங்க. அவன் எத்தனை செலவு இருக்குன்னு பாருங்க. எல்லா பொண்டாட்டியும் படுத்து எல்லா புருஷனும் இப்படிதான் செலவு பண்ணிட்டே சாவானுங்க. செலவு பண்ணிட்டு தான். ஆமா, சரிங்க ஐயா, மறுபடியும் பேசுவோம். நன்றி. நன்றி.